ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்குது? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும். உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். கே.எஸ். ராமகிருஷ்ணா, கே. ராம்சரண் ஆகியோரின் தயாரிப்பிலும் பிரமோத் சுந்தருடைய இயக்கத்திலும் உருவாகியுள்ள கலியுகம் திரைப்படம் இந்த மாதம் 9ஆம் தேதி அன்று திரைக்கு வரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் அந்த படம் உருவான விதத்தை பற்றி தான் அந்த படக்குழுனர்கிட்ட பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகிறோம். கதையை கேட்டோன்னே எப்படி இருந்தது? அதுவும் ஆக்சுவலாக கதை எனக்கு அவ்வளோ கதை ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தது ஆக்சுவலாக. பட் த வே ஹி ப்ரெசென்டட் அந்த பைலட்லவே கதை மொத்தமாக சொல்லிட்டார் சார். ஆக்சுவலாக அந்த பைலட் எடுத்து காட்டினார் இல்லையா. 2064 காலகட்டத்தில் நடக்கிற படமா அது? ஐடியாவோட கோர் ஐடியா வந்து கலியுகம் முத்துச்சுன்னா என்ன ஆகுன்றது தான். இந்த கதையை நாங்கள் வந்து பிச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் பிச் பண்ணும் போது எல்லாருமே கதையை கேட்கும் போது என்ன இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. சும்மா இதுக்காக நான் சொல்ல, நம்ம படம் அதனால நம்ம பெருசாக சொல்கிறோன்னு இல்லை. பட் நாங்கள் நிஜமாக இதை ஃபேஸ் பண்ணோம். ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்கே நாங்கள் கதை நரேட் பண்ண உடனே அவங்களோட ஃபஸ்ட்டு கேள்வி யார் ஆர்ட் டைரக்டர்னு கேட்டாங்க. ஸோ அவங்களோட முதல் கேள்வி யார் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர். தெளிவான நடிகர். ஆமாம், ரொம்ப கிளியர், வெரி இன்டெலிஜென்ட். ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தை எப்படி தேர்வு பண்ணி? இந்த ரோலுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆப்டாக இருப்பாங்கன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பட் இந்த கேரக்டருக்கு வந்து அவங்க வந்து ஒரு அவங்க ஃபேஸ் வந்து ஒரு வணக்கம். வணக்கம் சார். தயாரிப்பாளராக தமிழ் இதான் உங்களுக்கு முதல் படமா? இதான் முதல் படம் சார். எப்படி இந்த கதையை தேர்வு பண்ணீங்க? இவர் வந்து என்னோட பையனோட ஃப்ரெண்டு சார். மை சன் இஸ் பிசி சார் அசிஸ்டன்ட். இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா எனக்கு தெரியாது. எனக்கு யூனிட் இருக்குது, அவுட்டோர் யூனிட், பெரிய யூனிட் இருக்குது. ஒரு நாள் ஏதோ கேமரா எடுத்து போய் ஷூட் பண்ணி எடுத்து வந்து இவங்களை எடிட்டிங் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நான் கண்டுக்கல. அது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு டவுட் வந்து நான் அந்த நீங்கள் பண்ணதை பார்க்கலாமா, அந்த பைலட் பார்க்கலாமான்னு கேட்டேன். காட்டினாங்க. ஷாக்டு ஆக்சுவலி. என்னடா இவ்வளோ நாள் எடுத்திருக்காங்க, ஒன் டேயில் என்ன ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இது படம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் மறுநாளே ஐ டோல்ட் மை சன், அந்த பையன் உடனே கூப்பிட்டு நாளைக்கு ஆரம்பிச்சலான்னு சொன்னேன். உடனே நெக்ஸ்ட் டே இமீடியட்லி ஐ கால்ட் திஸ் பாய் அண்ட் கன்ஃபார்ம் த படம் பண்ணலாம், கோ ஹெட்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணேன். அப்படி தான் ஆரம்பமானது. கதையை கேட்டோன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுவும் ஆக்சுவலாக கதை எனக்கு அவ்வளோ கதை ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தது ஆக்சுவலாக. பட் த வே ஹி ப்ரெசென்டட் அந்த பைலட்லவே கதை மொத்தமாக சொல்லிட்டார் சார். ஆக்சுவலாக அந்த பைலட் எடுத்து காட்டினார் இல்லையா, அதில் க்ளீனாக இருக்குது. என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல போகிறாருங்க எல்லாம் க்ளீனாக எடுத்திருக்காங்க. அந்த எடுத்து அந்த 3 மினிட்ஸ்லவே 2 ஹவர்ஸ் கதை சொல்லிட்டார். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் கரெக்டாக ஹவு டு ப்ரெசென்ட் ஆன் சொல்லிடுங்கிற கரெக்டாக சொல்லி வச்சார். ஆக்சுவலாக படத்துக்கான விசிட்டிங் கார்டு அதான். கரெக்ட் சார், அப்சல்யூட்லி சார். எனக்கு ஆக்சுவலாக இவங்க ட்ரையல், இந்த படம் ட்ரையல் ரிலீஸ் ஆகும்போது இந்த ட்ரையலரை விட எனக்கு அது பைலட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ அதே ஃபர்ஸ்ட் ஐ டோல்ட் இந்த பைலட்டே அழகாக இருந்தது சொல்லிட்டேன். 2064 காலகட்டத்தில் நடக்கிற படமா அது? ஐடியா படி 2064 நடக்கிற ஒரு கதை. ஸோ 2064ன்ற போது படம் பேர் கலியுகம். ஸோ ஐடியாவோட கோர் ஐடியா வந்து கலியுகம் முத்துச்சுன்னா என்ன ஆகுன்றது தான் ஒரு இப்போ கதைக்கிழமை. ஸோ அப்படி இருக்கிறச்சே 2064 நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கும் காரணங்கள் இருக்குது. அதுக்குன்னு ரீசன் வந்து ஒரு இன்றைக்கே ஒன்றுமே இல்லை சார். ஐடியா ஆரம்பித்த இடத்துல பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறைன்றது ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது நம்ம ஒரு வாட்டியும் சம்மருக்கு தான் நம்ம அதை பற்றி கவலைப்படும். அதுவும் நம்மளோட கவலை வந்து தண்ணி லாரிக்கு ஃபோன் பண்ணோன்னா தண்ணி லாரிக்காரன் 2 நாள் வரானா 1 வாரத்தில் வரானான்றது தான் நம்ம பிரச்சனையாக இருந்தது. ஸோ அதுதான் ஒரு பேஸான ஒரு ஐடியாவாக இது ஆரம்பிச்சது. ஸோ இது கதைகள் ஆக்சுவலி இந்த கதையை ஆரம்பிக்கும் போது கூட ஒரு பெரிய வேர்ல்டு வார் 3ன்றது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிற நிலைமை மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிருந்தது இந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது. அப்போ வந்து வேர்ல்டு வார் 3 ட்ரெண்டிங்காக இருந்தது. எல்லாருமே பயந்துருந்தாங்க. வேர்ல்டு வார் 3 ட்ரெண்டிங்னா இதுவாக சொல்கிறேன், எல்லா ட்விட்டர்லலாம் வேர்ல்டு வார் 3 இருந்தது. அப்போது நம்ம அது ஒரு சம்மரில் நடந்தது. அந்த சம்மரில் வந்து ஆனால் தண்ணி ஆர்டர் பண்ணோன்னா தண்ணி லாரி வரத்துக்கு 1.5 வாரம் ஆகும்னா.
அப்படி தான் அப்போ World War III வந்து இந்த தண்ணி பிரச்சனைனால வேர்ல்டு வார் நடந்தால் எப்படி இருக்கும், அப்போது இந்த தண்ணி பிரச்சனைனால ஒரு வாருக்கு அப்புறம் இருக்கிற உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு பேசிக்கான ஐடியா. அப்போது இந்த கதை அதுலேருந்து அப்போது ஃபஸ்ட்டு படமாக இதை பண்ணும்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு 2 years முன்னாடியே நானும் இந்த படத்துலேயும் அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, இந்தியன் ஒருத்தரும். ஸோ ஒரு ஐடியாஸ் ஒன்று பேசியிருந்தோம். ஸோ அப்போ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு பேசினோடனே அப்புறம் அங்கேருந்து ராம் தான் அடுத்து பேசினோம். ஸோ ராம் தான் சாரோட சன், பிசி சாரோட டிஓபி. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் அவர். ஸோ நாங்கள்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அப்போது இந்த மாதிரி இந்த கதையை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சது தான் படத்தோட கரு. ஸோ பேசிக்காகவே இந்த கதையை வந்து மெயினாக 2024ன்றது செட் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் சார். இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தோட எங்களோட டேக்லைனே வந்து விட்னஸ் த வேர்ஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. ஸோ மனிதர்கள் மனிதாபிமானத்தை இழந்து எப்படி போயிட்டுருக்காங்கன்றது. ஸோ அதோட ஒரு பீக்காக ஒரு மிகைப்படுத்தின ஒரு விஷயமா சொல்கிறோம். ஆனால் எங்கேயுமே படத்தில் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு த்ரில்லராக இருக்கும், அதுக்காக மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக எங்கேயுமே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு த்ரில்லர் படமாக இதை நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் சார், இது முழுக்க ஒரு டீம் எஃபர்ட்டாக. இந்த கதையில் நடித்தது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன்லேயும் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க. கதையை காட்டும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நானுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி லைனாக கேட்கல சார். நான் வந்து அதே சொன்ன மாதிரி தான் இனியன் அண்ணா தான் நான் வந்து மாடலிங் அண்ட் சின்னதாக ஆக்டிங் பண்ணிருக்கும்போது ஒரு கால் பண்ணார். ஸோ அந்த கால் வந்தப்போ வந்து நான் அவருடைய சலூன் விசிட் பண்ணப்போ தான் வந்து அவர் அந்த கதையை வந்து எனக்கு ட்ரெய்லராகவே காட்டினார். நீ ஜஸ்ட் இந்த ட்ரெய்லர் பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ட்ரெய்லர் வந்து வெளியில் யார்கிட்டையும் காட்டாமல் வெறும் அந்த க்ரூக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு ட்ரெய்லர். ஸோ அந்த பைலட்டோட அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க், அதுக்கப்புறம் அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இது எங்கே பண்ணீங்கன்னும் போது எப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்றது தான் என் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது. அவங்க எங்கே பண்ணாங்கன்னா நாங்கள் எங்கே உட்காந்துட்டு இருந்தோமோ, அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் காலி ஸ்பேஸ் இருந்ததோ, எம்டி ஸ்பேஸ் இருந்தது, நாங்கள் எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமோ அந்த இடத்துல தான் சார் அது பண்ணியிருக்காங்க, லைட்டிங்லாம் வச்சு. அந்த மாதிரி நான் வந்து அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் பண்ண ப்ரோ, ப்ளீஸ் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்ட உடனே வந்து அவருக்கு ஆல்ரெடி என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்லாம் தெரியும். அதனால் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் வேர் இட் ஸ்டார்டட் சார். அது ஸ்டார்ட் ஆன உடனே அண்ட் ஐ காட் டு நோ பிரமோத் ப்ரோ அண்ட் ராமங்கள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பித்த உடனே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். லைக் ஸ்டோரி இது எல்லாமே அவர் எல்லாமே பண்ணது அவர் தான். நான் வந்து எங்கன்னா சில பிளேசஸில் வந்து ஏதாவது ஒரு லைக் நம்ம ஒரு ஆக்டிங் வைஸோ இல்லை வந்து இது எப்படி இந்த கதை வந்து ரன் ஆகும், ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இன்வால்வ் ஆனது. அண்ட் ஆக்டிங்க்கு எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க சார். அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் சொன்னாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதோட கேரக்டரோட நேமாக இருக்கட்டும், அந்த கேரக்டரை ட்ராவல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த கேரக்டரோட வந்து காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே இருக்கிற விஎஃப்எக்ஸ் மேக்கப்லாம் போட்டிருந்தாங்க. தட் வாஸ் ரியலி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ சார். ஏன்னா இப்போ நம்மளை பார்த்தோன்னே எப்படி நினைப்பாங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸ் வந்து ஓகே இவனுக்கு வந்து ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்டோ இல்லை ஒரு ராம்காம் சப்ஜெக்டோ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு நினச்ச இடத்துல எனக்கு வந்து பிரமோத் ப்ரோ எப்படின்னா வந்து என்டையர்லி ஆப்போசிட். நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது என் ஃபேஸ் தெரியும், டோட்டலாக வந்து மூஞ்செல்லாம் காலி பண்ணி இதனாலே எனக்கு ஹேர் லாஸ்லாம் ஆகி அந்த மாதிரிலாம் நடந்து தான் எனக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகி ஃபேஸ்லாம் போய் டேன் ஆகி நான் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு நீங்கள் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பக்கத்தில் வந்தேன் யாரா நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தேன் நான். ஸோ சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எப்போவுமே நான் இதுக்கப்புறம் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன், ஹீரோவுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். எங்கே போனாலுமே என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் வந்து கலியுகம் தான் நான் சொல்லுவேன். அந்த ட்ரெய்லர் காமிச்சாலே ஓகே திஸ் இஸ் அ ஒர்க் ஹி ஹஸ் டன், இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணியிருக்கான்றது வந்து எனக்கு ஒரு சிக்னேச்சராக இருக்கும் சார். தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்டையாவது உதவி இயக்குனராக பணியாற்றினீங்களா? இல்லை சார், யாருக்கிட்டையும் படிச்சு திரைப்படங்கள் பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணது, அது எனக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக விஜய் சந்திரசேகர் மேம் அவங்க பண்ணாங்க. ஸோ எனக்கு லக்கிலி ஒரு நல்ல டீம் என்றைக்குமே அமைஞ்சிருக்கேன். எடிட்டராக இருக்கட்டும், என்னோட டீம் கோ டைரக்டராக இருக்கட்டும், டைரக்ஷன் டீம் கம்ப்ளீட்டாக இருக்கட்டும், எல்லாருமே பர்டிகுலராக சொல்ல ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஒரு நல்ல டீம். ஸோ ஒரு சமயத்துலேயும் நம்மளுக்கு கரெக்டாக அது அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் எல்லா இன்டர்வியூ நீங்களாக எடுத்துருக்கிற இன்டர்வியூலையும் நிறைய பார்த்துருக்கேன். நான் எல்லாருமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் அதுவாக அமைச்சிக்கொண்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டியும் எல்லாமே கரெக்டாக கை கோர்த்து வந்திருக்கு. அந்த மாதிரி ஃபஸ்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் வந்து விஜய் சந்திரசேகர் மேம் வச்சு பண்ணேன், பானு பிரகாஷும் வச்சு. அது பண்ணும்போது எனக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு அவங்க ஏன்னா விஜய் சந்திரசேகர் மேமும் பெரிய ஆர்டிஸ்ட், சீசன்ட் ஆர்டிஸ்ட், ஆனால் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கூட அப்போ கிடையாது. பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக கற்றுக்கிறது டீம் கிட்டேருந்து எல்லாமே பண்ணுறது தான். அண்ட் விசிட்டிங் சாரும் சரியா அவரும் சரி எல்லாருமே பைலட்டை பற்றி பேசினாங்க. ஸோ நாங்கள் பைலட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக தான் சார். ஏன்னா இந்த கதையை நாங்கள் வந்து பிச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் பிச் பண்ணும்போது எல்லாருமே கதையை கேட்கும்போது என்ன இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, சும்மா இதுக்காக நான் சொல்ல நம்ம படம் அதனால நம்ம பெருசாக சொல்கிறோன்னு இல்லை. பட் நாங்கள் நிஜமாக இதை ஃபேஸ் பண்ணோம்.
எல்லாருமே இங்கிலீஷ் படமாக இருக்குது, இது எப்படி நம்ம ஊரில் எப்படி இதை இது பண்ணுவீங்க, எப்படி இதை புல் ஆஃப் பண்ணுவீங்க, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னும் போது அப்போ எங்கள் டீம், நான், ராம் சாரோட சன் ராம், அப்புறம் அவர் இனியன், அதுக்கப்புறம் எங்கள் எடிட்டர் நிமல், நாங்கள்லாம் சேர்ந்து என் கோ டைரக்டர் கார்த்திக் நவீன் அவங்களாம் சேர்ந்து பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான் அந்த பைலட்டு தான் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி தான் நாங்கள் சொல்கிற கதையை எடுப்போம் அப்படின்னு காமிச்சோம். அது பார்த்த உடனே தான் எங்களுக்கு இமீடியட்டாக அடுத்த நாங்கள் அந்த பைலட்டை முடித்து லிட்ரலாக அவர் ராம் வந்து அவர் வீட்டில் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கு இமீடியட்டாகவே அடுத்த நாளே சார் கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம், இந்த டிஃப்ரெண்ட்டுன்றது தப்பான வார்த்தை, பட் ஒரு 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 ஏன்னா இப்போலாம் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னோன்னா அதுவே அது ஒரு நீஷேவாக ஆக்கிடுறாங்க. இப்போ இது டிஃப்ரெண்ட்டான படம்ன்றது எப்படி நான் சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு யூஷுவல் ஃபார்முலாவில் இல்லாத ஒரு படம். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா, இதுதான் ஹீரோ ஹீரோயின், இப்படி தான் ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு பாட்டு வேணும், இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளே, அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ண ட்ரை பண்ண ஒரு படம். ஸோ அது ஒரு விஷயம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அவர் எங்களை நம்பி கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் இந்த படத்தில் த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணுவார். ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இது எடுத்துகிட்டு போகணுமோ அப்படின்றது தான் எங்களோட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது. இன்றைக்கி என்ன மாதிரியான படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கோ அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்செப்ட் இது. அப்படி ஒரு முயற்சி எடுக்கணுன்ற தைரியத்தை கொடுத்தது இது சார். ஆக்சுவலி இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க சார். தெரியல, நான் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ப்ராபபிலிட்டி அந்த தைரியம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி ராம் கூட சொல்லுவான், நீங்கள் நிறைய பேர் நீ யார்கிட்டயும் ஒர்க் பண்ணாததே உனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும், ஸோ அது கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் கூட சொல்லுவான். ஸோ எடிட்டர் கூட அது அடிக்கடி சொல்லுவார், நிமல்ன்றவர். ஸோ சம்மர் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்றது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது நான் நம்புறேன் சார். அண்ட் அல்டிமேட்டாக சார் அதெல்லாம் பேச்சாக இருந்தாலும் உண்மையிலே என்னன்னா டீம் தான் சார். நிஜமாகவே ஒரு சாலிடான ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, டெக்னிக்கல் டீமும் சரி, ஆக்டர்ஸும் சரி. ஏன்னா அவர் நடிக்கிறதுக்கு தான் வந்தார், அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் உட்காரணுன்ற ஒரு நெசசிட்டி இல்லை, பட் அவர் அந்த படத்தில் இருந்த ஒரு நம்பிக்கைனாலையும் இந்த படத்தை எப்படியாச்சும் மக்களுக்கு போய் சேர்க்கணுன்ற ஒரு இதனால தான். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, கிஷோர்லேருந்து ஸ்ரதாலேருந்து எங்கள் ஆர்ட் டைரக்டர் சக்தியாக இருக்கட்டும், எல்லாரோட பேரும் சொல்லலாம், டான் வின்சென்ட்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை எப்படியாச்சும் போய் மக்களுக்கு கரெக்டாக சேர்க்கணுன்ற உழைப்பை போட்டிருக்காங்க. அந்த உழைப்புக்கு கரெக்டாக போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸ்ரத்தா ஸ்ரீநாத் தான் கதாநாயகி அப்படின்றத எப்போ முடிவு பண்ணீங்க? ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து இந்த ரோலுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆப்டாக இருப்பாங்கன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம் சார். நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம், பட் இந்த கேரக்டருக்கு வந்து அவங்க வந்து அவங்க ஃபேஸ் வந்து ஒரு கரெக்டாக எங்களுக்கு செட் ஆச்சு. அவங்களோட ஆக்டிங்கும் சரி, அவங்களோட பர்சனாலிட்டியும் சரி எங்களுக்கு ரொம்ப ஜென்ரலாகவே நாங்கள் வந்து யூஸ்வலாக எல்லா இன்டர்வியூஸ் பார்ப்பேன் படங்கள் விட. ஏன்னா படங்கள்ன்றது ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, பட் இன்டர்வியூஸ் வந்து அந்த உண்மையான அவங்களோட பர்சனாலிட்டி வெளில வரும்னு நினைப்பேன். ஸோ அப்போது இன்டர்வியூஸ்லலாம் எனக்கு ஸ்ரத்தாவோட அவங்களோட ஆன்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விடம், அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, அது பெட்டராக ஆக்குவாங்கன்னு இருந்தது. ஸ்ரத்தா ஷூட்டிங் டைமில் அந்த 26 டேஸ் நாங்கள் வச்சுருந்தோம், 23 டேஸில் அவங்கள முடித்தோம். ஸோ ஷூட்டிங் டைமில் அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு பர்சன் அவங்க. ஸோ கம்ப்ளீட்லி வெரி ப்ரொஃபஷ்னலான ஒரு பர்சன். அவங்களோட எங்களுக்கு ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது 5 o'clock in the morning for makeup சார். அப்படியா? மேக்கப் 2 மணி நேரம் எவ்ரி டே, ஆல் த 23 days மார்னிங் 5 o'clock ஷார்ட். செட்டில் ஃபஸ்ட்டு வர்றவங்க சத்தா தான். ஸோ நைஸ், வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் வெரி, அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அண்ட் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து உடம்பு முடியல. ஸோ பட் நாங்கள் அகைன் நம்ம ஒரு ஷெட்யூலில் போயிட்டுருக்கோம், உடம்பு முடியலன்னா சரி உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நான் இன்றைக்கி மத்தியானம் விட்டுறேன் அப்படின்ட்டு நான் அவங்க உடம்பு முடியலன்னு சொன்னதுனால நான் போயிட்டு சார்கிட்ட இல்லை இன்றைக்கி மத்தியானம் நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அவங்க விட்டுறேன். அப்புறம் அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் பண்ணோன்னே அவங்க வந்து கேட்டாங்க, ஏன் அதெல்லாம் பண்ணுற, பரவாயில்ல எனக்கு உடம்பு சரியில்லைனா நான் பார்த்துக்கிறேன், நான் இது ஷூட்டு எனக்காகலாம் இது பண்ணாதீங்க, நான் ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆன் ஸ்பாட் வெரி ப்ரொஃபஷ்னல். ஷூட்டிங்கில் அவங்க நிஜமாகவே அவங்களுக்கு ஃபுல் கூடோஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவங்கள பற்றி பேசும்போது கிஷோர் சார் பற்றி பேசுவோம். கிஷோர் சார் வந்து ஒரு நிஜமாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களால் மறக்கவே முடியாது. அவர் வந்து எல்லாமே இறங்கி செய்வார். ஸோ அது வந்து எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா அவரை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் இதுவாக சின்ன வயசுலேருந்து நான் அவரை இப்போ எல்லா படமும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். பட் அவர் எப்படின்னா எங்கேயுமே அந்த நான் சீனியர் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ஈகோ இது வரைக்கும் காமிச்சதே கிடையாது. அதே மாதிரி சில ஷார்ட்லலாம் அவருக்கு பக்கத்தில் அவரோட கோ ஆக்டரோட லேஸ் வந்துருக்கும். அப்போ நாங்கள் கேமரா தள்ளி இருப்போம். ஸோ யாராவது அவருக்கு லேஸ் கட்டணும், யாராவது போய் கட்டுங்கடா அப்படின்னு கேமராலேருந்து கட்டினோன்னா இவரையும் குனிஞ்சு டப்புன்னு கட்டிடுவார்.
ஸோ அகைன் பயங்கரம் டவுன் டு எர்த் பர்சன் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். டவுன் டு எர்த் சார். கிஷோர் சார் மட்டும் சான்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே நார்மலி நவ்டேஸ் எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் கேரவான். நார்மல் எல்லாரும் மாதிரி நானும் பக்க ஸ்ரத்தாக்கு இருக்குது கிஷோர் சாருக்கு ஐ புக் கேரவான். ஹி கேம் ரெகுலர் வந்தார். பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, அங்கே ரூம் புக் பண்ணேன், கேரவான் புக் பண்ணேன். கேரவான் இதுக்கு இருக்குது கேரவான். கேன்சல் த கேரவான். ஆல் த டேஸ் சார் 15 days இவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒரு நாள் கூட கேரவான் யூஸ் பண்ணல. ஒரு நாள் கூட கேரவான் யூஸ் பண்ணேன். டவுன் டு எர்த். ஐயோ அவர் மாதிரி ஆர்டிஸ்ட் திருப்பி பார்க்கணும்னு தெரியல. we used to talk about ஜெய்சங்கர் சார் என்றால் சொன்னேன் சார். அந்த டவுன் டு எர்த் பர்சன் சார். எந்த விதமான இது கிடையாது. ஒரு ஜீரோ ப்ராப்ளம் சார். ஐயோ அப்பலே கிடையாது. கிரேட் கிரேட் கிரேட். உண்மையாக அவரை திருப்பி அவர் தேங்க்ஸ் சொல்கிறேன் அவருக்கு. ஏதாச்சும் இந்த 2 பிரதான நட்சத்திரங்கள் தவிர வேறு யார் யார் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க? இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்கு படத்தில். பட் அது படம் ஓட்டத்தில் அது இன்னும் இம்பாக்ட் இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை சார். இல்லை ஸ்டார்ஸ்னு பார்த்தா இவங்க ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தா இவங்க. மற்ற கதாபாத்திரங்களுக்கெல்லாம் அதிகமாக சினிமாவில் தோற்றம் அளிக்காத நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுக்கணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க? சார் அது ரொம்ப இன்டென்ஷனலாகவே பண்ண ஒரு டிசிஷன் சார். ஏன்னா 2064 கதைன்னு போடும்போது எங்களுக்கு மெயினாக லீடு படத்தை தாங்கிறதுக்கு 2 ஃபேஸ் தேவைப்படுது. அவங்களும் வந்து இந்த கதை கேரக்டருக்கு ரொம்ப சூட்டார ஒரு ஆளுங்க தான். பட் அதே சைடு ஆளுங்க போகும்போது தெரியாத முகங்களோட அந்த ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமாக இருந்தால் அவங்க அந்த ஆள் தானே இவருன்றது இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கேரக்டருக்கு இன்னும் ஒண்டி இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த கேரக்டராக தான் பார்ப்பாங்கன்ற ஒரு ரீசன் தான் சார் மெயினான ரீசன். இது நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் ஒரு வித்தியாசமான கதைக்களம். இந்த கதைக்களத்தில் ஒரு திரைப்படத்தை உருவாக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது ஒரு இயக்குனராக? இதுவா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் சார். ஸோ இந்த கதைக்களம் மட்டும் இல்லை, பட் ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து படத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து, ஏன்னா நான் பேசிக்கலாகவே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ரைட்டராக இருந்தேன் சார். ஸோ ஏன்னா இதான் நம்மளோட முதல் ஃபிலிம். ஸோ அப்படின்றச்சே நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த இதில். ஸோ பட் ரைட்டிங்கில் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டான ஒரு ரைட்டராக இருந்தேன் நான் இதில். அப்போது ஒரு ஸ்க்ரீன் வார்த்தைகளை ஃப்ரேமாக மாற்றுறது வந்து அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றது வந்து ரொம்ப லேர்னிங்காக எனக்கு இருக்குது சார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா மற்றபடி கிராஃப்ட் எப்போவுமே கற்றுக்கலாம், அது வேறு விஷயம். பட் அந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம என்ன எழுதணுன்றதை கொண்டு வரது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியமாக பார்த்தேன் சார். ஸோ ஏன்னா எதுவுமே பிரச்சனை, இப்போ பிரச்சனைன்னு சொல்கிறதுலாம் தப்பு சார். எதுவுமே பிரச்சனையே கிடையாது சார். எல்லாமே ஒரு அனுபவம். அந்த அனுபவம் ஒன்று கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு. அப்போது முக்கியமான விஷயங்கள் இது 2 தான் சார். ஸ்க்ரீனில் இப்போ வேர்ட்ஸை வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், அதுக்கு எவ்வளோ எதை விடணும் எதை விடக்கூடாதுன்ற டெசிஷன் மேக்கிங். ஸோ அல்டிமேட்டாக அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து புதுசாக இல்லை சார், அவருக்கு முதல் தமிழ் படமாக இருக்கும். ஆனால் அவர் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. போன வருஷம் மலையாளத்தில் ஞான்தான் கேஸ் கூடு அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. டான் வின்சென்ட்னு அவர். அந்த படத்துக்கு அதுக்கு வந்து அவர் ஸ்டேட் அவார்டு. ஸோ வெரி ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு மேல் படுத்துகிற மாதிரியே கதையை எடுத்துருக்கு. அவர் இந்த படத்துக்குள்ளே வரத்துக்கு அந்த படம் தான் காரணமா? இல்லைங்க, கிடையாது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அந்த படம் காரணம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் டொவினோஸ் தாமஸ் வந்து கலான்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அதோட ஒரு ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு அப்போ அந்த டைம்லேயே வந்து அதை பார்த்தபோது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அவர் இந்த படத்துக்கு அவர் வெறும் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, அவர் தான் சவுண்ட் டிசைனும் பண்ணியிருக்காரு. ஸோ சவுண்ட் டிசைன் ப்ளஸ் மியூசிக் 2மே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த சவுண்ட்ஸ்கேப்பை நாங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்து இதுக்கான இது பண்ண சொன்னோம். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. பாட்டுகளும் இருக்குது படத்தில். 2 பாட்டு இருக்குது. அந்த 2 பாட்டுமே ஒரு சிச்சுவேஷன் சாங்காக வரும். அது 2மே ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு. அகைன் நானே டிஃப்ரெண்ட்டுன்னு யூஸ் பண்ணுறேன். பட் ஒரு நல்ல ஒரு நிஜமாகவே கேட்குறதுக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு பாட்டு இருக்கும். படத்தை முழுமையாக பார்த்தபோது நீங்கள் என்ன மாதிரியான கதை எழுதியிருந்தீங்களோ அது வந்து ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதா ஃபீல் பண்ணிங்களா முழுமையாக? நான் எப்படி சொல்கிறேன்னா சார், கண்டிப்பாக அன்றைக்கி தேதியில் என்ன பெஸ்ட்டாக இருந்ததோ அதை நாங்கள் பண்ணோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது சார். ஏன்னா ஒரு நாளும் ஷூட்டிங்கில் அன்றைக்கி எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டாக பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கி சார் கூட சொல்லுவார், இதுக்கு மேலே சேஞ்சஸ் சொல்லாதீங்கன்னா முடிச்சிருங்கடா அப்படின்பாரு. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அது வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு படங்களை பெஸ்ட் ஆக்கிட்டே இருக்கும், பெட்டர் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ அது இன்னும் பெட்டர் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி அதை ஈடுபடக்கூடாதுன்னு நான் என்னோட இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கு ரியலைஸ் பண்ணது தான் சார். அப்படி நம்ம ஒப்பிட்டவே கூடாது. பட் கடைசி வரைக்கும் இந்த படத்தை பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ டெக்னிக்கலாக இருக்கட்டும், கதைக்களமாக இருக்கட்டும், ஆக்டிங் இதுவாக இருக்கட்டும். ஸோ இது வரைக்கும் எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆடியன்ஸும் அது போய் கரெக்டாக சேரும்.
இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்றதுனால கலை இயக்குனருடைய பங்கு மிக முக்கியமானது. கண்டிப்பாக யார் அந்த பணியை செஞ்சவங்க இதில்? நிஜமாகவே நாங்கள் ரொம்ப வி ஆர் லக்கி டு ஹேவ் சக்தி. ஸோ அவர் இப்போ வேட்டையனில் கூட அவர் கலை இயக்குனராக இருந்தார். ஸோ நிறைய படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சக்தி தான் எங்கள் படத்தோட கலை இயக்குனர். நாங்கள் சும்மா டெக்னிக்கலாக சொல்லுவோம், டீமுக்குள்ளே நான் அவரை நான் எடுக்கும் போதோ ராம் எடுக்கும் போதோ சொல்லுவேன், எங்கள் படத்தில் ஹீரோ ஹீரோயின் ஸ்ரத்தா ஒரு ஃபேக்டரை விட மெயின் ஆக்டர்ஸ் லீட் ஆக்டர்ஸ் ஸ்ரத்தா கிஷோர். ஆனால் படத்தோட ஹீரோ ஹீரோயின் வந்து ஆர்ட் டைரக்டரும் கேமராமேனும் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமாக பார்த்தோன்ட்டு. ஏன்னா ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்கே நாங்கள் கதை நரேட் பண்ண உடனே அவங்களோட ஃபஸ்ட்டு கேள்வி யார் ஆர்ட் டைரக்டர் தான் கேட்டாங்க. ஸோ அவங்களோட முதல் கேள்வி யார் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர்? தெளிவான நடிகர். ஆமாம், ரொம்ப கிளியர், வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப நிஜமாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். அவங்க ரொம்ப கிளியரான ஒரு பர்சன். ஸோ அவங்க ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அந்த கேள்வி. இது கூட அனதர் ரீசன் நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணோம். சென்சிபிள் கொஸ்டின். ஸோ அதுக்கு சக்தி வந்து அவரும் அவங்க டீம் தான் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரோட இன்புட்ஸ், ஆர்ட் டைரக்ஷனில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நல்லா தெரியும். நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். விஷுவல் பார்க்கும்போது த வே ஹி டிசைன் த செட், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சேம் கேமராமேன், லைட்டிங், அந்த கலர் பேனல்ஸ் எல்லாம் இவங்க பண்ணது எல்லாம் வெரி ஆக்சுவல். நம்ம பெருமையாக சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராடினரி இருக்கு. ஆக்சுவலாக ரியல்லி எக்ஸ்ட்ராடினரி இருக்கு. ஆக்சுவலாக அது ஐ ஆம் ப்ரவுட். அவ்வளோ அழகாக அமைஞ்சுது. த டிசைன் வெரி நைஸ். டைரக்டர் உட்காந்து கேமராமேன் எல்லாம் ஆர்ட் டைரக்டர் நல்லா டீம் ஒர்க் எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. படம் ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் யூ வில் ஃபீல் சம் ஹாலிவுட் படம் பார்த்தா ஒரு இது இருக்குது, இம்பேக்ட் இருக்குது. அதுக்கு மேலே ஜாஸ்தி சொல்லக்கூடாது, தப்பாயிடும். ரியல்லி வெல் டிசைன் பை ஆர்ட் டைரக்டர். நல்லா ரொம்ப வெரி குட் டிசைன். படத்தை முழுமையாக பார்த்தபோது உங்களுக்கு ரொம்ப பிடித்த அம்சமாக இந்த படத்தில் இருந்தது இது? எனக்கா சார்? ஒரு தயாரிப்பாளர், ஆஸ் அ தயாரிப்பாளர் ஒன்றும் இல்லை. ஆக்சுவல் நான் ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு அப்ரிஷியேட் திஸ் கே ஆஃப்டர் சீயிங் த ரஷ் அண்ட் ஆல். இது மேலே என்னதான் எடுக்க போகிறேன், நீ சொன்ன கதை எடுத்தீங்க அவ்வளோதாடா, லைக் தட் ஐ டோல்ட். இது போன்ற படங்களை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் பணிக்கு வந்து மிக முக்கியமான பங்கு இருக்குது. அதை வந்து உங்களுக்கு யார் நிறைவு பண்ணி கொடுத்தாங்க? விஎஃப்எக்ஸ் 2-3 டீம் ஒர்க். அது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அது எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் சார். நான் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய டப்பிங் படம் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஒரு அப்ரோச் பண்ணேன். ஒரு சீனியர் மோஸ்ட் விஎஃப்எக்ஸ்காரன் அப்ரோச் பண்ண ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அப்புறம் தான் தெரிஞ்ச பீரியட் பாக் வரும். வி வர் சீட்டட் அட்டர்லி. அதுக்காக 1 year லேட் ஆச்சு சார் பிக்சர். வி ரியல்லி ஸ்ட்ராங்லி எவ்வளோ சஃபர் ஆகிடுச்சானு 1 year போச்சு டைம். ஆனால் பணம் போச்சு. அது இவரை சுத்தமாக பிடிக்கல, கேமராமேன் சுத்தமாக அப்செட் ஆகிட்டார். பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இப்படி இது போச்சுன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளை வேணாத்து என்டையர் டஸ்ட்பின். எகெயின் ஃப்ரம் கிராஸ் ரூட் லெவல் திருப்பி எகெயின் ஒரு நார்வேயில் ஒரு கம்பெனி பேசிட்டு தேர் வி ஃபினிஷ்ட் தட். அதனால் இந்த படம் வேலை டெல்லியானு காணும். அது அந்த அவுட் வந்தப்பறம் வேறு லெவலில் இருக்குது. அது நிறைய பணம் லாஸ் ஆச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான், பெரிய அமௌண்ட் போச்சு எங்களுக்கு. இங்கே லோக்கலில் நம்ம ரொம்ப ஏமாந்துட்டோம் சார். அது இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய சீனியர் டெக்னீஷியன் நீங்கள் ஏமாந்துட்டேன்னு. இது எனக்கு தெரியாது இல்லை, நான் கூட ஃபஸ்ட் பிக்சர் தான் இது டிஜிட்டலில் போகிறது. ஃபிலிமில் போனால் எங்களுக்கு தெரியும், இப்போ டிஜிட்டல் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதுவும் சிஜி ஒர்க் பற்றி யாரும் சார் தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த படத்துக்கு இது மாதிரி நடக்காது இல்லையா? இப்போ கலியுகம் அப்படின்னு இந்த கதைக்கு பெயர் சூட்டிட்டு அதுக்கு பின்னாடி இந்த ஸ்கிரிப்ட் தயாராச்சா, இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற பேராக கலியுகம் அமைஞ்சுதா? இவங்க வரும்போதே அந்த நான் சொல்லியே சார், அந்த பைலட் எடுத்து வந்திருக்கேன். பைலட்டில் கலியுகன் டைட்டில் என்ன ஓட்டிதே காட்டினாங்க எனக்கு. இல்லை சார், எண்டில் கலியுகன் வரும். டைட்டில் கூட வச்சுருக்காங்களா? நான் ஆக்சுவலாக டைட்டிலோட வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. நான் டைட்டில் வேறு ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணவும் இல்லை இது வரைக்கும் ஆக்சுவலாக. பட் இது பைலிங்குவல் படம் எடுத்தோம் சார். ஆக்சுவலி இது பைலிங்குவல். தெலுங்கு ஆல்சோ வி டிட் ஆக்சுவலி. ஸோ தெலுங்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு தெலுங்கில் மட்டும் 2064 வச்சுருக்கோம். கலியுகம் 2064, தமிழ் மட்டும் கலியுகம். பட் ஆக்சுவலாக கலியுகம் ஏற்கனவே பிரபு சார் படம் ஒன்று இருக்குது 83 ஆக்சுவலி. அதனால் பட் நிறையா வருஷம் ஆச்சு இல்லை, நோ ப்ராப்ளம் சொல்லி ஜஸ்ட் கெப்ட் நல்லா ஆப்டான டைட்டில் படத்துக்கு சொல்லி கலியுகம் வச்சுருக்கோம். எனக்கு ஆக்சுவலி இந்த டைட்டில் வாங்கி கொடுத்ததுக்கு சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா படத்தோட கரு ஆரம்பித்ததே வந்து கலியுகம் முத்துச்சுன்னா என்ன ஆச்சுன்றது தான். அப்படி இருக்கிறச்சே வேறு எந்த டைட்டிலுமே நாங்கள் கன்சிடர் கூட பண்ணல சார். ஸோ அப்படி இருக்கிறச்சே அதுவும் சார் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை எங்களுக்கு வாங்கி கொடுத்ததே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய. அந்த டைமில் இந்த ஒரு நம்ம சாம்பரில் ஒரு வேறு யாரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சார் அவங்க. பட் அவங்க பண்ணாங்க, பட் சரியாக அது ஒர்க் அவுட் ஆகலை. அவங்கள நான் அப்ரோச் பண்ணிட்டு நீங்கள் பண்ணதாக இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லை இஃப் யூஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ த ப்ராஜெக்ட் டைட்டில் மட்டும் கொண்டு கேட்டால் அவங்க அதுக்கப்புறம் ஒரு ரெனியூல் பண்ணல. தென் உங்களுக்கு தெரியும் இல்லை கமிட்டியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆகிட்டு. நீங்கள் யாருடைய மிகச்சிறந்த ரசிகர்?
டைரக்டரில்? எல்லா படங்களும் நல்ல படங்களும் ரசித்து பார்ப்பேன் சார். இங்கிலீஷ் பேர் சொல்ல வேண்டாம், தமிழ் இல்லை பேர். தமிழ் தான் இருக்கு. எல்லா நல்ல படங்களுமே ரசித்து பார்ப்பேன் சார். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போது எஸ் பாலச்சந்தரோட அந்த நாளாக இருக்கட்டும், பொம்மையாக இருக்கட்டும், இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து காதலிக்க நேரமில்லை. ஸோ ஸ்ரீதர் சாரோட காதல், இல்லை கேபி சாராக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கிற எல்லா டேரக்டருமே. ஸோ ஸ்பெசிஃபிக் இல்லை, ஆனால் எப்போவுமே அது எனக்கு சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு மணி சார் மேலே என்றைக்குமே ஒரு 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 ஈர்ப்பு, என்னென்னு பேர் தெரியாத ஒரு ஈர்ப்பு அவர் மேலே உண்டு. பட் இர்ரெஸ்பெக்டிவ் எல்லா டேரக்டரோட படங்களும் எனக்கு விரும்பி பார்ப்பேன் சார். இவ்வளோ என்னென்னா மிஸ்டர் வாசன் சார், எஸ்எஸ் வாசன், ஜெமினி வாசன் சார், அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன். அவரோட பயோபிக் எடுக்கணுன்றது ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு. ஸோ அவரை பற்றின ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி, ஸோ எப்படி ஒரு சந்திரலேகா மாதிரி ஒரு படம், அதுவும் ஔவையாராக இருக்கட்டும், சந்திரலேகாவாக இருக்கட்டும், ரெண்டுமே வேர்ல்டு வார் டைமில் பண்ணப்பட்ட படங்கள். 1948 சந்திரலேகா, ஔவையார் 1954. ஔவையார் 14 வருஷம் பண்ணியிருக்காருன்னு படிக்கும்போது தெரிஞ்சது. சந்திரலேகா 8 வருஷமோ 7 வருஷமோ பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறச்சே ஸோ நம்ம அவர் அந்த டைமில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுத்துன்னு போய் எக்ஸ்ட்ரானரி மார்க்கெட்டிங் பண்ணி சேர்த்தார். ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா, சம்வேர் எல்லாருக்கிட்டேருந்தும் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது சார். ஸோ பட் மணி சார்கிட்டே எனக்கு ஒரு ஈர்ப்பு, தெரியாத ஒரு ஈர்ப்பு ஒன்று இப்போ சார். சினிமா துறைக்கு வரணும், இயக்குனராக வரணுன்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து? இயக்குனருன்றது அதை தாண்டி சார் கதை சொல்லணுன்றது வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து அது இருந்திருக்கு சார். ஸோ நமக்கே தெரியல. ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஒரு 2-3 வயசில் கூட யாருக்குமே ரொம்ப பேசுகிறது கிடையாது. ஆனால் என்கிட்ட அப்போ ஜிஐ ஜோன்னு ஒரு பொம்மை இருக்கும், டாய் இருக்கும். ஸோ ஜிஐ ஜோன்னு ஆக்ஷன் ஃபிகர் இருக்கும். அது ஒரு 100 வச்சுட்டு எப்போவுமே அந்த பொம்மையோட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எல்லோரும் லூசுன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ என் அம்மா சொல்லுவாங்க, அப்போயே உங்ககிட்ட அந்த பொம்மையை பிடிங்கிருந்தானா நீ ஒழுங்காக வேலைக்கு போயிருப்பேன், இந்த மாதிரி சினிமான்னு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சும்மா ஜோக்காக சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இன்ஜினியரிங் முடித்தோடனே நீ உனக்கு என்ன பேஷனோ பண்ணுனாங்க. ஸோ உண்மை என்னென்னா சார், கதை சொல்வதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு சார். இதில் தமிழ் நல்லா தெரிஞ்சால், இல்லை இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சால் நாவல் ஆசிரியராக அழைப்பேன் கண்டிப்பாக. ரெண்டுமே அரகுறன்றதுனால ஸ்க்ரீன் ரைட்டிங்குள்ளே வந்தேன். ஸோ ஸ்க்ரீனுக்கு எழுத ஆரம்பித்தேன் சார். சினிமா அப்படின்னோடனே எல்லார் வீட்லேயும் அதுக்கு சின்ன ஒரு எதிர்ப்பு இருக்கும். உங்கள் வீட்டில்? இல்லை சார், எங்கள் வீட்டில் எதிர்ப்பு இல்லை சார், சர்ப்ரைசிங்லி. ஸோ இது காமெடிக்கு சொல்லுவாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். பட் உண்மையிலே எங்கள் வீட்டில் ரொம்ப சப்போர்ட், எக்ஸலண்ட் சப்போர்ட் சார். ஒய்ஃப், அம்மா, தம்பி, ஒய்ஃபு பயங்கர சப்போர்ட் ஆக்சுவலாக. ஐயோ, ஈ வில் நாட் காம்ப்ரமைஸ் சார். ஒரு ஷார்ட் இது வேணும்னு, இல்லை அங்கிள் இது வேணும், இல்லை ஏதாவது எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுவார். இது தேவையில்லை, இல்லை நாங்கள் ப்ளீஸ் அங்கிள் லைக் தட். வில் கம் அண்ட் சம்திங் ஹி வில் மேனேஜ் அண்ட் ஹி வில் டூ. நம்ம கொஞ்சம் சின்ன விஷயங்கள் கொஞ்சம் இரிட்டேஷன் வரும். பிகாஸ் நீங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் நானும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் போயிடும் அப்படி சின்ன கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன வயிறு கூட காப்பாற்ற மாட்டார். அது காப்பாற வரைக்கும் இல்லை. அஃப்கோர்ஸ் அது இது நம்ம அது ஒரு ஒரே எல்லாருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் மேக்கப்னு அவர் என்னென்ன வேணுமோ யாருக்குமே அடையாளம் தெரியாது சார். இவர் நம்ம யாருன்னு நம்ம தான் இவர் சொல்லணும் தவிர அப்படி காலில் வருவார் எல்லாம். இவர் துணியே மொத்தமாக அழுக்காக இருக்கும். அவ்வளோ பூசுவார், அது பூசுவார். நீங்கள் இன்னும் டெய்லி பார்த்துக்கிட்டு எவ்வளோ பூசுவார் போதுன்னு நான் சொன்னேன். பிளட் ஊற்றுவார், எது லைட்டாக எங்கேயும் வெள்ளையாக இருந்துடக்கூடாது நமக்கு. அந்த இடத்த எடுத்து எதை கீழே இருக்கிற ஒரு மண் எடுத்துன்னா தான் பூசி விட்டுருவாரு. ஆனால் இது முழுக்க டீம் எஃபர்ட் சார். ஸோ எல்லாம் டேரக்டர்ன்ற பேர் டீம் கிடையாதுரா. கிரேட் கோஸ் டு ஹிம் ஓன்லி சார். அது நான் ஓப்பனாக சொல்கிறேன். பிகாஸ் அவருக்கு என்ன விஷன் இருக்குது அது அப்படியே வாண்டட் டு பிரிங் இட் நான் ஸ்கிரீன். நாங்கள் அதில் தலையில்லை, அவர் எல்லாம் அவர் தான். அவர் ரொம்ப கிரேஷியஸாக சொல்கிறாரு. ஒரே ஒரு என்ன கேமராமேனுக்கு ஒரு நல்ல டியூனிங்கு. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால சண்டை போட்டுக்குவாங்க, கற்றுவாங்க 2 பேர். இதனால அல்டிமேட்டாக அவுட்டு வந்து நல்லா வந்து. ப்ளஸ் எங்களுக்கு எங்கள் எடிட்டரும் சார், கேமராமேன் ராம், அப்புறம் எங்கள் டீமே சார், சித்தார்த்தா இருக்கட்டும், அப்புறம் நிமல்ன்றவர் எங்கள் எடிட்டர். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எடிட்டரை வந்து ஃபுல் ஷூட்டு கூப்பிட்டோம். மானிட்டர் முன்னாடி நீ உட்காரு, நாளைக்கு வந்து எடிட்டிங் டேபிளில் வந்து இந்த ஷாட் இல்லை அந்த ஷாட் இல்லைலாம் இல்லை, எங்கேயே பாரு ஃபுல்லாக அப்படின்ட்டு. ஸோ எதுக்கு சும்மா ஃபன்னியாக சொல்கிறேன், பட் சீரியஸாகவே எடிட்டர் த்ரூ அவுட் த ஷூட் இருந்தார் ஷூட்டிங் டைம். அது மட்டும் இல்லை, ஸோ ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எங்கள் காஸ்டியூம் டிசைனர்ஸாக இருக்கட்டும், எங்கள் என்டையர் டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் சார். அது மட்டும் இல்லை, லைட் வைக்கிறதுலேருந்து அன்றைக்கி சாப்பாடு போடுறவங்க கூட ஒரு மேட்டர் தானே சார். அவங்க சாப்பாடு டைமுக்கு வரலன்னா எல்லோரும் மூட் ஆஃபாக இருப்பாங்க, கரெக்டாக விளையாண்டுருப்பாங்க. ஸோ எவ்ரி ஃப்ரேமுக்கு எல்லாருமே உழைச்சோம் சார். அதுக்கான பலன் கண்டிப்பாக May 9th படம் ரிலீஸ் ஆகி அதுக்கான பலன் கரெக்டாக ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்து எல்லோரும் இப்போ அதுக்கான கரெக்டாக நடக்கும்போது ஒரு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எல்லா டீமும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. டைரக்ஷன் டீம், கேமரா டீம், ஆர்ட் டீம் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. யாருமே எனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கல. அது உண்மையாகவே அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயம் தான்.
யாருமே எதுக்காகவுமே ஒரு நாள் கூட, ஏன்னா இந்த சின்ன படத்துக்கு நார்மலாக வந்து அவள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் வந்து அந்த படம் த வே வி ஆர் பீயிங் அந்த பார்த்து குறிச்சிக்கிட்டு சப்ஜெக்ட் இந்த மாதிரி படம் பண்ணுறது என்ன, பிகாஸ் வெரி ரிஸ்கி ப்ராஜெக்ட்ஸ் தாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு பார்க்க இந்த காமெடி கேம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், அந்த மாதிரி இல்லாமல் புது கரெக்ட். இது ஆக்சுவலி இது வரைக்கும் தமிழில் இந்த மாதிரி படம் எடுத்தால் தெரியும், தெரியாது ஆக்சுவலி எடுத்தாங்க தெரியாது. இது ஃபஸ்ட் டைம் இது அட்டம் நீங்கள் பார்க்கும்போது எப்படா இவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்கன்னு நினைப்பாங்க எல்லோரும். கண்டிப்பாக அது ஆக்சுவலி மக்கள் தான் சார் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி இனிஷியலாக டேரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி 2 பேருமே வந்து ஒரு பாப்புலரான ஆக்டர் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான கேரக்டர், அதுக்கான ஆஸ்பைரிங்கான பர்சன்ஸ், யங் பீப்புள், டைனமிக்காக இருக்கவங்க, இந்த கதைக்கு எவ்வளோ தேவையோ கொடுக்குற பீப்புளை எடுத்து பண்ணிடுறாங்க. ஆனால் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது அந்த மூவி வந்து நம்ம வெளியில் ஸ்க்ரீன்ஸ்க்குன்னு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுடைய ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது சார். நீ ஐ மீன் இந்த பசங்க அந்த பாப்புலாரிட்டி லெவல் ஒன்று இருக்குல்ல, இவங்கள போட்டு எடுத்தால் தான் எங்களால் வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். எங்கே நீங்கள் இருக்கிற பீப்புளை எடுத்து வச்சிங்க, அவங்க முகம் தெரியாத பீப்புளை எடுத்து வச்சு நீங்கள் ஆக்ஷன் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து எங்களால் வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது அப்படின்றாங்கல்ல. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் போகும்போது இவங்களோட ஃபஸ்ட்டு திங்கிங்கே அங்கே தானே சார் இருக்கும். என்னன்னா ஓகே நம்ம வந்து இது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டை ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்ச ஃபேஸாக தான் நம்ம ஈஸியாக வந்து இதை பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுக்கும்போது அது டிஃப்ரென்ஸ். ஒரு கமர்ஷியல் சினிமான்றது வேறு, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கூட இருக்குது. ஏன்னா இப்போ இவங்களே கேட்பாங்களே, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு படம் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் யார் நடிச்சான்னு கேட்பாங்க, அதில் நம்மளை தாண்டி யார் நடிச்சான்னு கேட்பாங்க. அது நடித்தவங்க பேர் அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்துக்கு அவங்களே போக மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஜென்ரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட் அதுதான். பட் வாட் ஐ வுட் சே இஸ் இட், ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது வந்து நீங்கள் போய் அந்த தியேட்டரில் உட்காந்து ஒரு 2 to 3 hours நீங்கள் பார்த்து அந்த ஸ்டோரி என்னன்றதை நீங்கள் பாருங்கள். கேரக்டர்ஸ்லாம் ஐ மீன் அந்த ஃபேஸ், ஹீரோ ஃபேஸ், ஹீரோயின் ஃபேஸ், அந்த ஃபேஸ்லாம் விட்டுருங்க. அதுக்கான கேரக்டர் என்ன டெவலப் பண்ணியிருக்காரோ ஒரு டேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து உங்களுக்கு வேறு ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ ஸ்டோரி இஸ் எவ்ரி திங் சார். நான் அப்படி தான் பிலீவ் பண்ணேன் அந்த பைலட் பார்க்கும்போது. தட்ஸ் இட். பட் இந்த தெலுங்கு காப்பி வந்த உடனே சார் ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு ஷோ போட்டிருக்கேன் அங்கே ஹைதராபாத் போயிட்டு தெலுங்கு காப்பி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தாங்க. ஃபஸ்ட் ஷோலவே அவங்க தேவ் ஷாக்டு ஆக்சுவலி, தி அப்ரிஷியேட்டட் பீ. நீங்கள் இவ்வளோ அழகாக படம் எடுத்திருக்கீங்க, எதுக்கு ஒய்யா வரீங்க சார். ஸோ உடனே தே அக்செப்டட் டு ரிலீஸ் த ஃபிலிம். மைத்ரி மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ண தெலுங்கு. தமிழில் கூட பெரிய கம்பெனி தான், அவங்க பேர் சொல்ல வேண்டாம் சொல்ல சார். ஆக்சுவலாக தமிழ் ஆல்சோ வெரி பிக் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டிங். ஒரு இயக்குனராக அடுத்து உங்களுடைய பயணம் எப்படி அமையணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கீங்க? ஏதா அமைஞ்சாலும் என் கூடயும் சேர்ந்து அமைஞ்சால் நல்லாயிருக்கும் சார். முதல்ல இது ஆடியன்ஸ் போய் சேரணும் சார், இதுதான் இப்போ ப்ரையாரிட்டியாக பார்க்குறேன் சார். ஸோ இது போய் ஆடியன்ஸ்க்கு நல்லபடியாக சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய பட அனுபவங்கள்லாம் சொன்னது. ஆனால் சார் ஒரே ஒரு விஷயம் சார், ஆக்சுவலி நாங்கள் அங்கே நின்று உங்களை இன்டர்வியூ பண்ணோம் சார், நீங்கள் இங்கே உட்காந்து எங்ககிட்ட கேட்குறதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.